collective noun. அதாவது பார்த்தீங்கன்னா bunch of keys. Example, bunch of keys. bunch of keys னா சாவியுடைய கொத்து. அதனுடைய உறுப்பு நம்ம சொல்றோம் பார்த்தா அதுதான் அது collective noun. Next, swarm of bees. அதாவது தேனீக்களின் கூட்டம். அதனுடைய உறுப்பு சொல்றது அதாவது swarm of bees. ஓகேவா? இந்த மாதிரி அதாவது தனித்து சொல்லாம அதனுடைய குழுவை மொத்தமே சொல்றது பேர் தான் என்ன collective noun. அடுத்து பார்த்தா மெட்டீரியல் noun. A noun describes about a raw material of a product. அதாவது ஒரு பொருளை உற்பத்தி செய்த மூலப்பொருட்களை பற்றி கூறுவது தான் என்னது பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் noun. எக்ஸாம்பிள் பார்த்தா கோல்ட், சில்வர், காட்டன். நெக்ஸ்ட் பீட். அதாவது இது மூலமா தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மூலப்பொருள் மூலமா தான் ஒரு பொருளை நம்ம உற்பத்தி செய்யணும். அது சொல்றது அதாவது மெட்டீரியல். நெக்ஸ்ட் வந்து அப்ஸ்ட்ராக்ட் noun. We can only feel, we cannot touch and see. என்ன பண்ணுறோம், இந்த அப்ஸ்ட்ராக்ட் noun வந்து நம்மளால ஃபீல் பண்ண தான் முடியுமா கட்டி பார்க்கவும் முடியாது, டச் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் honest. Honest means near. Next, happiness. Next, sadness. இந்த மூணுமே நம்மளால வந்து ஃபீல் பண்ண முடியாது, டச் பண்ண முடியாது, ஈவன் நம்ம பார்க்க முடியாது. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நவுனுடைய நவுன் அண்ட் அதோடைய டைப்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இன்னொரு டைம் வந்து நான் ரீகால் பண்ணுறேன். நவுன் என்னது நேமிங் வேர்ட்ஸ். நேம் ஆஃப் எ பர்சன், பிளேசஸ், திங்ஸ் and animals are called a noun. There are five kinds in noun. First one proper noun, second one common noun, third one collective noun,